எப்பவும் அரசு ஆஸ்பத்திரினா கூட்டமா இருக்கும், இல்லைனா அங்க இருக்கிற வசதி குறைவா இருக்கும்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா 2026ல நம்ம அதிமுக ஆட்சி அமைஞ்சதும் நான் ஆஸ்பத்திரிக்குள்ள காலடி எடுத்து வச்சப்போ ஏதோ ஒரு பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல். உள்ள வந்த உடனே கண்ணுல பட்டது அந்த போர்டு தான். அம்மா முழு உடல் பரிசோதனை மையத்துல இப்போ பெட் ஸ்கேனிங் வசதியும் உண்டுன்னு போட்டிருந்தது. வெளிய பல ஆயிரங்கள் ஆகிற இந்த டெஸ்ட் இப்போ நம்ம அரசு ஆஸ்பத்திரியிலேயே இலவசமா கிடைக்குது. அது மட்டும் இல்லாம எங்க பார்த்தாலும் ஒரே சுறுசுறுப்பு. டாக்டர் மற்றும் நர்ஸ் காலி பணியிடங்கள் இல்லாம வேகமா நிரப்பப்பட்டதால எங்கேயும் வரிசை நிக்கிறது குறைஞ்சிருக்கு. குறிப்பா 10 வருஷமா வேலை பார்த்த செவிலியர்கள் எல்லாம் இப்போ பணி நிரந்தரம் செய்யப்பட்ட சந்தோஷத்துல முகத்துல ஒரு தனி சிரிப்போட வேகமா வேலை செய்யறாங்க. பக்கத்துல ஒரு அக்கா அழுதுட்டு இருந்தாங்க. என்னன்னு விசாரிச்சா அது ஆனந்த கண்ணீர். ஏழைகளுக்கும் இப்போ கட்டணமில்லா செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை கிடைக்கும்னு தெரிஞ்சு அவங்க குடும்பமே சந்தோஷத்துல இருக்கு. அப்படியே வார்டுக்குள்ள போனா புற்றுநோயாளிகளுக்கு தனி கவனிப்பு. இப்போ எல்லா மாவட்ட அரசு மருத்துவமனைகள்லயும் புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் ஆரம்பிச்சது பெரிய நிம்மதி. அதுவும் காப்பீட்டு திட்ட சிகிச்சைகளுக்கு முழு தொகையையும் இப்போ அரசே ஏத்துக்குதுன்னு தெரிஞ்சப்போ மக்களுக்கு பெரிய பாரம் குறைஞ்சது தெளிவா தெரிஞ்சது. அப்படியே வெளியே வர்றப்போ போலீஸ் குவார்டர்ஸ்ல இருக்கிற என் தோழி போன் பண்ணா. அங்கேயும் இப்போ பிரத்யேக மருத்துவ உதவி மையங்கள் கொண்டு வந்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம ஆட்டிசம் பாதிச்ச குழந்தைகளுக்காக தனியா அரசு சிறப்பு பள்ளிகள் திறந்திருக்கிறது எவ்ளோ பெரிய விஷயம். பஸ்ல ஏறி என் ஊருக்கு போகும்போது பார்த்தா அங்க பழையபடி 2000 அம்மா மினி கிளினிக்குகள் களக்கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. கிராமத்துல இருக்கிற மீனவ மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் இப்போ அங்கேயே சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்த முகாம்கள் நடக்குது. கடைசியா பேப்பர்ல படிச்ச செய்தி தான் ஹைலைட். அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ இடஒதுக்கீடு 10% உயர்ந்திருக்கு. இதுக்கெல்லாம் மேல சென்னையிலையும் திருநெல்வேலியிலையும் வரப்போற அந்த புதிய மருத்துவ பூங்காக்கள் நினைச்சாலே பெருமையா இருக்கு. இந்த மாற்றம் நிஜமாகணும், மக்கள் ஆட்சி மலரணும்னா இரட்டை இலைக்கு வாக்களிப்போம். எடப்பாடி ஐயாவை அரியணையில ஏற்றுவோம்.